Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் சாரியில இருந்து ரெடிமேட் சாரிக்கு எப்படி சேஞ்ச் பண்றது அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. So இப்போ வீடியோக்குள்ள போலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் சாரி வந்து நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்க போறோம். So செட் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா வந்து அடுத்த நாள் நம்ம வெளிய போணும்னு நினைச்சீங்கன்னா கிளம்பிக்கலாம் 5 minutesலயே. So starting பாத்தீங்கன்னா நீங்க எங்க வெச்சு saree கட்டுவீங்களோ அங்க வெச்சு உங்க சேஃப்டி பின் வெச்சு நல்லாவே செக்யூர் பண்ணிக்கோங்க. and then பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் வந்து சுத்தி எடுத்துக்கோங்க. So சுத்தி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஹிப் கிட்ட கரெக்ட்டா வருதோ அந்த பிளேஸ்ல வந்து ஒரு சேஃப்டி பின் வெச்சு குத்திக்கோங்க. So இந்த சேஃப்டி பின் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேஃப்டி பின் வந்து எந்த இடத்துல வருது அப்படினு நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த சேஃப்டி பின் வந்து நம்ம அந்த இடத்துல செக்யூர் பண்ணிக்கிறோம். So நம்ம saree வந்து கட்டும்போது நமக்கு ஈஸியா அது வந்து ஹிப் கிட்ட தான் வருது அப்படினு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதனால தான். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேலே ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். So உங்களுக்கு எவ்வளவு ஃப்ளீட் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. and then பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லாவே அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. So கொஞ்சம் கீழ பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளீட்டே வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கீழ வந்து நம்ம பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். So உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு லெந்த் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஷோல்டர் எந்த இடத்துல ஷோல்டர் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. So இந்த ஃப்ளீட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்ட்டா எடுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம லேட் ஆகாம கட்ட முடியும். So இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கரெக்ட்டா 5 minutesலயே நம்ம saree வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும். So நீங்க எங்க வெளிய போணும் saree கட்டணும் அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே நீங்க இப்படி பண்ணிக்கலாம். So அப்பதான் சீக்கிரமா வந்து நம்ம கட்டிக்க முடியும். So மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே ஃப்ளீட் எடுத்து கட்டிட்டோம். இப்போ வந்து கீழ பண்ணிக்க போறோம். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு உங்க ஹிப் கிட்ட எங்க வருதோ அந்த இடத்துல பின் வச்சு நல்லாவே செக்யூர் பண்ணிக்கோங்க. and then பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். So மேலே வந்து பாத்தீங்கன்னா நான் சாரியில மட்டும் தான் பின் குத்தி செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன். So கீழ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்லாவே ஃப்ளீட் எடுத்துட்டோம். So இந்த ஃப்ளீட்டை வந்து செக்யூர் பண்றதுக்காக நம்ம இன்னொரு ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லாவே செக்யூர் பண்ணிக்கிறோம். So இந்த ஃப்ளீட்டையுமே பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நல்லாவே செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம ஒழுங்கா கட்ட முடியும் saree. So இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து saree நமக்கு கரெக்ட்டா இருக்கா அப்படினு வந்து செக் பண்ணி பாத்துக்க முடியும். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன் பண்ணிட்டோம். So சைடுல வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். So நான் பண்ற மாதிரி சாரீக்கு வந்து பின்னாடி வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து இன் பண்ணிக்கோங்க. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே வந்து saree எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கட்டிட்டோம். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் saree மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி இருக்கோம் எல்லா இடத்துலயுமே. So உங்க saree வந்து இப்போ நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். So இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட பேண்டோடயே நான் சேர்த்து வந்து பின் பண்ணிருக்கேன். So அதை எடுத்துட்டு சாரியில மட்டும் கரெக்ட்டா எந்த இடத்துலயோ அந்த இடத்துல பின் குத்திக்கோங்க. So அப்பதான் தெரியும் இது வந்து ஹிப் கிட்ட தான் வருது அப்படினு சொல்லிட்டு. So ஃபர்ஸ்ட் நம்ம இன்செக்யூர் பண்ண மாதிரி அதே எடுத்து saree கிட்ட மட்டும் குத்திக்கோங்க. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சாரியை வந்து கட்டிக்க போறேன். So அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம குத்தி இருக்க பின்னை எடுத்து அதே இடத்துல வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். So அதே மாதிரி நம்ம 1 சுத்து வந்து சுத்தி எடுத்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து நம்ம பண்ணிக்க வேண்டாம். இத வந்து சுத்திட்டு மேலே ஃப்ளீட் இருக்க இடத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிக்கலாம். So ஆல்ரெடி நம்ம பின் வந்து எங்க செக்யூர் பண்ணிருக்கோமோ அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். So ஷோல்டர் கிட்ட எங்க பின் இருக்கோ அதை எடுத்து ஷோல்டர் கிட்ட வெச்சுக்கோங்க. So அதே மாதிரி சுத்தி எடுத்துட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு ஹிப் கிட்ட நம்ம வந்து பின் குத்தி இருப்போம். So அதை வந்து கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கோங்க. So அந்த பின்னை எடுத்து நம்ம வந்து சாரிக்கு ஏத்த மாதிரி நம்ம சாரிக்கு வந்து குத்திக்கலாம். ஸோ கீழே இருக்க ஃப்ளீட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இன் பண்ணிக்கோங்க.
ஸோ கரெக்டாக இன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஸ்கர்ட் போட்டிருப்போம், அதோடு சேர்த்து ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாரீ வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், அதே மாதிரி சாரீக்கு பின்னாடி எடுத்து உங்கள் சைடில் வந்து நல்லாவே இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்க ஃப்ளீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து எனக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இதை வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே வியர் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம செட் பண்ணதுனால 5 மினிட்ஸ்லேயே வந்து வியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈஸி மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எங்கேயாவது சீக்கிரமாக கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் நான் டிஸ்பிளேல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.